அதாவது ஜனங்க வந்து இந்த ஆட்சி மாறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த முகம் தெரியுறது முகம் தெரியாதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கழுதியை நிற்க வச்சா கூட அந்த ஆட்சிக்கு எதிரான ஆளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஜனநாயகத்தில் வந்துங்க மக்கள் சிந்தனை வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சின்னம் அல்லது யார் வந்து இங்கே நிற்கிறாங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய 234 தொகுதியிலும் விஜய் மூஞ்சி தான் நிற்கும். பாஜகவை எதிர்த்து இருக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து இருக்காங்க, அண்ணா திமுகவை கூட எதிர்த்து இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் எதிர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்போ காங்கிரஸுக்கு வந்து பாஜகவை உறுதியாக எதிர்க்கிற ஒரு தகுதி போதுமே விஜயை வந்து தன் கூட சேர்த்துக்கிறதுக்கு. ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு கேண்டிடேட் வேணும் அப்படின்னா 38 கண்டிப்பாக வேணும் காங்கிரஸுக்கு. அதாவது தாவேக்காவுக்கு வந்து செங்கோட்டையன் போய் இணைந்தது ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான். ஸோ எடப்பாடிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது தன்னை கேள்வி கேட்பவர்கள், தனக்கு எதிராக இருக்கிறவங்க யாரும் கட்சியில் இருக்கக்கூடாது, தொடரக்கூடாது, தன் கட்சி தன் கைக்குள்ளே இருக்கணும், தன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறார் பொழுது அதை விஜய் அவர்கள் சாதகமாக பயன்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? செங்கோட்டையனை நீங்கள் நீக்கிட்டீங்க, அதை அப்படியே விட்டுருக்கலாம். அதாவது எடப்பாடிக்கு தலைமை பண்பே இல்லைன்ற நான் சொரியக்கூடாது, எல்லாத்தையும் சொரிஞ்சு இப்போ என்ன ஆச்சு பாருங்கள். நீங்கள் அவரை பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா அவர் அமைதியாக இருந்திருப்பார். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே ஒரு கூட்டத்தை போய் போடுறீங்க, அவர் இருக்கிற தொகுதியிலே போட்டு இவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கட்சி தாங்க இங்கே, இது செங்கோட்டையன் கோட்டை இல்லைங்க, இது வந்து அதிமுக கோட்டைங்கன்னாரு. இப்போ அவர் பெரிய ஓட்டையை போட்டார. ஜாம்பவான் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மளோட அரங்கத்தில் யார் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. 2026 பொது தேர்தல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. முக்கியமான காரணம் என்னென்னா தாவேக்காவினுடைய வரவு அப்படிங்கிறது. ஒரு யங் ஃபோர்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் ஆளும் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு 10 தொகுதிகள் எடுக்கிறீங்க குறைந்தபட்சம் அப்படின்னா அதில் முகம் தெரிந்த வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப கம்மின்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட இப்போ பேர் விட்டு இப்போ இவங்களெல்லாம் முகம் தெரியக்கூடிய வேட்பாளர்கள்னு ஒரு 10 தொகுதிக்கு நீங்கள் ஆட்களை சொல்லலாம். ஆனால் அப்படியான ஒரு முகம் வந்து தாவேக்கால இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பின்னடைவா அல்லது அதுதான் வந்து இந்த வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கும்? அதாவது ஜனங்க வந்து இந்த ஆட்சி மாறணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த முகம் தெரியுறது முகம் தெரியாதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கழுதியை நிற்க வச்சா கூட அந்த ஆட்சிக்கு எதிரான ஆளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு காமராஜர் வந்து 9 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட நேர்மையான முதலமைச்சர். அவரை வந்து பெருந்தலைவர்னு எல்லாரும் மாற்று கட்சியினர் கூட சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பொது வாழ்க்கையில் எளிமை, நேர்மை, கரைப்படையாத கருத்துக்கு சொந்தக்காரர். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? கடைசியாக ஒரு பேர் தெரியாத மாணவன் பே. சீனிவாசன் விருதுநகரில். புரியுதா உங்களுக்கு? ஆனானப்பட்ட காமராஜரை தோற்கடிச்சது யாரானா ஒரு மாணவன். அவன் ஒன்றும் பெரிய ஆள். அதுக்கப்புறம் தான் அவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும். அதுபோல் இன்றைக்கி உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறாரு, அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்கன்னா அண்ணாதுரையும் தோற்றுருக்கிறாரு. ஏன் ஸ்டாலின் 1000 விளக்கில் தோக்கலையா? அப்புறம் தானே குளத்தூருக்கு அவர் ஷிஃப்ட் ஆனார். அது வரைக்கும் 1000 விளக்கில் தானே இருந்தார். அதனால் ஜனநாயகத்தில் வந்துங்க மக்கள் சிந்தனை வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த சின்னம் அல்லது யார் வந்து இங்கே நிற்கிறாங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய 234 தொகுதியிலும் விஜய் மூஞ்சி தான் நிற்கும். விஜய் கட்சி சின்னம் எதுப்பான்னு கேட்டு ஓட்டு போடுவாங்க. அதுதான் அவர் மதுரை மாநாட்டிலையும் சொல்லும் போதே அவர் அதை சிம்பாலிக்காக சொன்னார். எல்லா தொகுதிக்கும் விஜய் 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 விஜய்னாரு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஏன்னா விஜய் தாவேக்காவுடைய தலைவர் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி மாற்றத்துக்கு தானும் வந்து ட்ரை பண்ணுறோன்றத பகிரங்கமாக சொல்லிட்டாரு.
அவர் தனித்தா அவர் கூட சில பேர் கூட்டணியா என்பதெல்லாம் இன்னும் ஒரு மாதத்தில் தெளிவாயிடும். 100 நாள் தானே இருக்குது எலெக்ஷனுக்கு. ஆனால் நம்ம கேள்விப்படுற செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு டெல்லியில் காங்கிரஸ் கட்சி ஓட் சோரின்னு பற்றி மிகப்பெரிய பேரணி ராம்லீலா மைதானத்தில் நடத்தினாங்க. 2 லட்சம் பேர் கலந்துக்கினாங்க. இந்த ஓட்டு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் ஒரு 6 கோடி பேர்கிட்ட வாங்கி அதை வந்து ஜனாதிபதி கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னால் அவங்க அந்த பேரணி நடத்தினாங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பிரகடனம் வச்சுங்களேன். வாக்கு திருடா, ஆட்சியிலிருந்து இறங்கு, பதவி விலகு அப்படின்றது தான் அதனுடைய மையமான கோஷம். ஓட்சோரி அது இந்தியில் இருக்குது அந்த கோஷம். ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் போனாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்தும் போயிருக்காங்க. சில 100 பேர் போயிருக்கலாம், இல்லை 1000 பேர் போயிருக்கலாம். நம்ம சதர்ன் எண்டில் இருக்கோம் இல்லையா, டெல்லி மேலே எங்கேயோ இருக்குது. ஸோ இங்கேருந்து போயிருப்பாங்க. அப்படி போனவங்க அந்த பேரணிக்கு அப்புறம் காங்கிரஸ் தலைமையோடு உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் இஸ் எ டிவைடட் ஹவுஸ், உங்களுக்கு தெரியும். செல்வ பெருந்தகை சொல்றது தான் தமிழ்நாடு காங்கிரஸ் இல்லை. அங்கே ராஜேஷ்குமார்னு சட்டமன்ற குழு தலைவர் இருக்காரு, அசம்பிளி குரூப்பு காங்கிரஸ் லீடர், கன்னியாகுமரியில் எம்எல்ஏவாக இருக்கிறவர். அவருக்கு வந்து இவருக்கு நேர் எதிர்கொள்கை. அப்போ இட் இஸ் எ டிவைடட் ஹவுஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஒரு பக்கம் இவங்க பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்க, ஸ்டாலின் கிட்ட போய் 5 பேர் கொண்ட ஹை பவர் கமிட்டி காங்கிரஸில். இன்னொரு பக்கம் சத்தம் இல்லாமல் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்த்து அவர் பேசிட்டு போகிறார். ஸோ காங்கிரஸ்குள்ளே வந்து ஒரு வித்தியாசம் இருக்குங்க. திமுகவோடு தொடர்வதா அல்லது புதிய கட்சியான தாவேகா. ஏன்னா தாவேகா என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம். அவங்க கட்சி தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு இல்லையா. அவங்க பாஜகவை எதிர்த்து இருக்கிறாங்க, திமுகவை எதிர்த்து இருக்காங்க, அண்ணா திமுகவை கூட எதிர்த்து இருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் எதிர்த்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. அப்போ காங்கிரஸுக்கு வந்து பாஜகவை உறுதியாக எதிர்க்கிற ஒரு தகுதி போதுமே விஜயை வந்து தன் கூட சேர்த்துக்கிறதுக்கு. இந்தியா கூட்டணியுடைய நோக்கமே அதுதானே. பாஜக அல்லது மதவாதத்துக்கு எதிரான ஆட்கள்லாம் ஒன்றா. அப்போ அந்த குவாலிஃபிகேஷன் விஜய் கிட்ட இருக்குது. விஜய் காங்கிரஸை தன்னுடைய இயற்கையான நண்பனாக சக்தியாக பார்க்குறாரு. புரியுதுங்களா? அடுத்தது 1967 காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் இழந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த இதுவும் அவங்களுக்கு இல்லை. அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட கூட்டணி வந்தால் நான் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்குன்றார். இது ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லையா? ஜெயிச்சா தானேங்க என்ன சரி, உங்ககிட்ட ஜெயிச்சா வெறும் எம்எல்ஏ தான். அங்கே ஒருவேளை ஜெயிச்சா வாய்ப்பு இருக்குது இல்லையா, அமைச்சரவைக்கே வந்தால் என்ன ஆக போகிறது? அதனால் காங்கிரஸின் டைலமா தாங்க. அவங்களுக்கு வந்து இதுவா அதுவா, ரொம்ப நாளாக கூட்டணியில் இருக்கிறவங்க இவங்களே தொடர்றதா, இல்லை கட்சி வளர்ச்சி, கட்சியின் விரிவாக்கத்துக்கு புதிய சக்தியோடு போய் கை கோக்கலாமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்காங்க. எனக்கு கிடைச்ச தகவல் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 2016 41 தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட்டது திமுக கூட்டணியில். ஆனால் வந்து வெறும் 8 தொகுதியில் தான் ஜெயித்தாங்க. ரைட்டா? திமுகவும் தோத்துடுச்சு, ஆட்சிக்கு வரல. அப்போது 2021 41 25 வெட்டினார் ஸ்டாலின். இப்போ 21 வெட்டினாலும் 18 தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ போட்டி போடுறீங்க இல்லை, எவ்வளோ வெற்றி பெறுறீங்கன்னு தான் விஷயம். ஸோ 25 இப்போ இந்த முறை 25 கிடைக்குமா, இல்லை 41 25 15க்குன்னு இறக்குவாங்களா தெரியாது. டைலமாவில் காங்கிரஸும் இருக்குது, லோக்கல் காங்கிரஸ். ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனதாக இந்த டிவிஷனே இல்லாமல் எல்லாரும் கான்சென்சஸ்னுவாங்க இல்லை ஆங்கிலத்தில், கருத்தொற்றுமை. தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து கருத்தொற்றுமை எதில் இருக்குதுன்னு அந்த கூட்டத்தில் நேற்றோ முந்தானாலோ டெல்லியில் நடந்த அந்த உயர்மட்ட கூட்டத்தில் இன்க்ளூடிங் இவர் கலந்துகிட்டு இருக்கிறாரு, செல்வ பெருந்தகை. நான் சொன்ன ராஜேஷ்குமார் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த இன்சார்ஜ் இருக்கிறார்ல ஒருத்தர், அவர் பேர் வடநாட்டுக்காரு, அவரும் கலந்துகிட்டு இருக்காரு. எல்லாரும் முக்கிய தலைவர்கள்லாம். அதில் ஒரு யுனானிமிட்டி என்ன வந்திருக்குதுன்னு எனக்கு தகவல்னா, ஒரு மாவட்டத்துக்கு குறைந்தது ஒரு கேண்டிடேட் வேணும். அப்படின்னா 38 கண்டிப்பாக வேணும் காங்கிரஸுக்கு. இது போன முறை போட்டியிட்டதை விட
அதிகம். 13 கூடுதல் மினிமம் நான் சொல்றது. ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்குதானா, எங்களுக்கு தமிழ்நாடு பூரா ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருக்கணும், ஒரு எம்எல்ஏ அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இல்லாம இல்லை. தமிழ்நாடு பூரா இருக்கிற கட்சி தான் காங்கிரஸ் கட்சி. மாநிலத்தை பலகாலம் ஆண்ட கட்சி. இன்னைக்கு இந்த பக்கம் வந்து அதிமுக கூட்டணியில் நயினார் நாகேந்திரன் 50 சீட்டு பாஜகவுக்கு கேட்டு லிஸ்டே கொடுத்துட்டு தான் எடப்பாடி கிட்ட 54 சீட் வரைக்கும் இல்ல 50 15 வந்து அவங்க கூட்டணிக்குள் கூட்டணி. அவங்க சில பேரை கூட்டணின்னு வச்சுட்டு இருக்காங்க, என்டிஏன்னு, எடப்பாடி ஏடிஎம்கே கூட்டணி. ஸோ அது வந்து அவங்களெல்லாம் விடுங்க, 50 சீட்டு வந்து பாஜக கேட்குது. இப்போ பாஜகவை விட ஒன்றும் சளைத்ததில்ல காங்கிரஸ் தமிழ்நாட்டில். காங்கிரஸ் வந்து இருக்கிற கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி எப்பவுமே. ஏன்னா அதுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு, அது வந்து ப்ரோ தமிழ்நாடு, அதாவது இந்தி எதிர்ப்பு பண்ணாது, இந்தியை திணிக்காது, இந்து மதத்துக்காக வந்து மைனாரிட்டிகளை துன்புறுத்தாது. அது மாதிரி மதச்சார்பற்ற கொள்கைகளால், மத நல்லிணக்க கொள்கைகளால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் எப்போவுமே, அதனால தான் அது யார் கூட இருக்காங்களோ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்வீப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மோடி என்ன தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் தமிழ்நாட்டில் ஏன் வரமாட்டேன்றாருன்னா, தமிழக மக்கள் வந்து எம்மதமும் சம்மதம்னு அந்த கொள்கை கொண்டவங்க. ஸோ காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டுன்னு கணக்கு போடுறத விட அது இருப்பதே உங்களுக்கு ஒரு பெரிய பொலிவு, பலம். உங்க மைனாரிட்டி வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் இருக்க உதவும். உங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எங்கேயும் போகாமல் காப்பாற்ற உதவும். ஸோ இதெல்லாம் வந்து வேற எந்த கட்சியும் திமுக கொடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, 38 மாவட்டங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் ரெவென்யூ அடிப்படையில். அப்போ 38 மினிமம், குறைந்தபட்சம். அதுக்கு அடுத்தது தான் ஆட்சியில் பங்கு. இந்த 2 கோரிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸில் இருக்கிற அத்தனை கோஷ்டியும் ஒன்றா இருக்குது. இதுதான் டெல்லியில் மீட்டிங்கில் ஒரு கான்சென்சஸ். இப்போ இதுக்கு வந்து திமுக வந்து ஒத்துக்குமா? ஏன்னா திமுக என்ன பண்ணுதுன்னா, வெற்றியை உறுதி பண்ணுன்றதுக்காக புது புது கட்சியெல்லாம் உள்ளே சேர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. பாமக ஒரு பகுதி, பாமக ராமதாஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, பிரேமலதாவை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே போன வாட்டி இருந்த கமல்ஹாசனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவருக்கு ராஜ்யசபா கொடுத்ததோட முடியுமா? அவருக்கும் வந்து ஒரு 5-10 கொடுக்கணும் இல்லையா? இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப குறைவாக கொடுத்துட்டீங்க, போன முறை எங்களுக்கு அதிகப்படுத்தணுன்றாங்க. இந்த அழகில் உதயசூரியன் சின்னத்தில் கடந்த வாட்டி 8 தொகுதியிலையா மதிமுக நின்னவங்க இனிமேல் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்போன்றாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் உதயசூரியன் சின்னத்தில் திமுக சார்பாக நிற்கிறவங்க எண்ணிக்கை குறைய போகுது. ஆனால் அவங்க இந்த வாட்டி அதிகமாக நிற்கணும்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் சிக்கல் தாங்க. கூட்டணி என்பது உருவாகும் வரையில் எந்த கட்சி, இன்றைக்கி நம்ம சொல்லலாம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது, அது ஒரு 9 வருஷமாக இருக்குது அப்படின்லாம். பட் நிச்சயமாக நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் அண்டு கான்ஸ்டுவன்சிஸ் 10னா 10 இல்லை, ஜெயிக்கிற தொகுதியை கேட்பாங்க. நீங்கள் 10 தோக்கிற தொகுதியை கொடுத்தா வாங்கி போக மாட்டாங்க. ஸோ அதனால் எண்ணிக்கையும் முக்கியம், எந்தெந்த தொகுதி என்பதும் முக்கியம். அப்போ அதில் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணியில் ஓவர் க்ரௌடடாக இருக்கிறதால சிக்கல் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக விஜய்க்கு வந்து ஒரு நல்வாய்ப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். திரு புசி ஆனந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய ரூட் மேப்பில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பிரயாணிப்பார் அப்படின்ற மாதிரி கூட இதுவாக பேசியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது தாவேகாவுக்கு வந்து செங்கோட்டையன் போய் இணைந்தது ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, மற்ற பொது சேவை. ஆமாம்மா, தாவேகாவுக்கு ஜாக்பாட்டு, அதிமுகவுக்கு பிக் லாஸ். எடப்பாடி பண்ண பெரிய தவறுகள்லையே மிகப்பெரிய தவறு செங்கோட்டையனை வந்து கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கினது, அவரை பதவியிலேருந்து நீக்கினது, மாவட்டத்தை. அதை கூட ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவரும் ஈ கிராஸ் த லிமிட். ஒரு தலைமைக்கே கெடு கொடுக்கறது, தலைமைக்கு தெரியாமல் போய் வேறு கட்சி தலைவர் டெல்லியில் பார்க்கறது, இதெல்லாம் வந்து
ஒழுக்கக்கேடான விஷயம். கட்சி அடிப்படையில் கட்டுப்பாட்டை மீறிய செயல். அதுக்கு யார் கட்சியில் தலைவராக இருந்தாலும் திமுகவில் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. திமுகவில் போயிட்டு இப்போ துரைமுருகன் போய் அமித்ஷாவை தனியாக பார்த்துட்டு வந்துட்டு ஸ்டாலினுக்கு கெடு கொடுத்தாருன்னு வச்சுங்க, என்னை துணை முதல்வராக்கணும் டிசம்பர் 15க்குள்ளே அப்படின்னா எந்த கட்சியிலையும் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கினாங்க பாருங்கள், அது பெரிய பிளண்டருங்க. ஸோ எடப்பாடிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது தன்னை கேள்வி கேட்பவர்கள், தனக்கு எதிராக இருக்கிறவங்க யாரும் கட்சியில் இருக்கக்கூடாது, தொடரக்கூடாது, தன் கட்சி தன் கைக்குள்ளே இருக்கணும், தன் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறார் பொழுது அதை விஜய் அவர்கள் சாதகமாக பயன்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? யாராக இருந்தாலும் பயன்படுத்துவாங்களே. அதாவதுங்க, ஒரு கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு கட்சிக்குள்ளே இருக்கும்போதே பேசிகிட்டு இருக்காங்க திமுகவில், அது தப்பு. கட்சியிலேருந்து அவரை வெளியேற்றின பிறகு நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு, உங்கள் அனுபவம் எங்களுக்கு பயன்படும் சொல்லி கூப்பிட்றதில்ல. வாட் இஸ் ராங் இன் இட்? ஆஃப்டர் ஆல் ரொம்ப பேர் கெட்டு போன ஆசாமி இல்லை. மற்ற தலைவர்கள் செந்தில் பாலாஜி மாதிரியா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர், தியாகச்செம்பல்ன்றார் இப்போ முதலமைச்சர். அதனால் செங்கோட்டையன் லோ ப்ரொஃபைல் மேன், அதிகம் பேச மாட்டார், அதிகமாக தன்னை முன்னணியில் கொண்டு வர மாட்டார். ஆனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள்கிட்ட பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். 234 தொகுதியிலையும் சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டு அதெல்லாம் வியூகாவத்தெல்லாம் நல்லா பேக்ரவுண்ட்லேருந்து பண்ணுவார். ஸோ அதனால் நேச்சுரலாக அது ஆனந்துக்கும் தெரியும், இல்லை விஜய்க்கும் தெரியும். இல்லை, செங்கோட்டையனுடைய வழியில் அவர் காட்டுற அந்த மேப்பில் தாமக பயணிச்சதுன்னா அது வெற்றியை நோக்கி வேகமாக நகருதுன்னு தான் அர்த்தம். அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. நான் இது ஏன் மற்ற ஈரோட்டுக்கு வரணுன்றது விஜயோடைய ஒரு ப்ரோக்ராமில் எப்போ இருக்கும், அது ஏன் இப்போ வந்துடுச்சின்னு சொன்னால், இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் எடப்பாடி ஒரு ஷோ காமிச்சிட்டு வந்தார். செங்கோட்டையனை நீங்கள் நீக்கிட்டீங்க, அதை அப்படியே விட்டுருக்கலாம். அதாவது எடப்பாடிக்கு தலைமை பண்பே இல்லைன்ற நான் சொரியக்கூடாது, எல்லாத்தையும் சொரிஞ்சு இப்போ என்ன ஆச்சு பாருங்கள். நீங்கள் அவரை பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா அவர் அமைதியாக இருந்திருப்பார். புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கேயே ஒரு கூட்டத்தை போய் போடுறீங்க, அவர் இருக்கிற தொகுதியிலே போட்டு, இவரெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கட்சி தாங்க இங்கே, இது செங்கோட்டையன் கோட்டை இல்லைங்க, இது அதிமுக கோட்டைங்கன்னாரு. இப்போ அவர் பெரிய ஓட்டையை போட்டார. அவரை பின்தொடர்ந்து பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள், தோழர்கள் அதிமுகலேருந்து ஏற்கனவே சேர்ந்துட்டுருக்காங்க, படப்படையாக சேர்ந்துட்டுருக்காங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு பலவீனம் இல்லையா? அதிமுகவுக்கு இது சரிவு இல்லையா? ஏங்க, ஒரு கட்சியிலேருந்து 10 பேர் வெளியே போனால் கூட அது ரொம்ப பலவீனப்படுத்துங்க கட்சியை. அப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல ஆயிரம் பேர் அந்த மாவட்டத்தில் அந்த தொகுதியிலேருந்து ஏற்கனவே வெளியேறிட்டாங்க. இன்னும் பல ஆயிரங்கள் அந்த கோவை அந்த கொங்கு பெல்ட்லேருந்து வெளியேற போகிறாங்க. இப்போ அந்த மீட்டிங் சொன்னீங்களே, அந்த மீட்டிங்லேயே நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, நிறைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் அந்த மேடையிலேயே தாவேக்கால இணைஞ்சாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா இட் ஹஸ் பிகம் எ சிங்கிங் ஷிப். அதிமுக என்பது ஒரு மூழ்கும் கப்பல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். அது 3வது இடத்துக்குள்ள தான் முந்திக்கிட்டு இருக்குது. 2 இடம் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில், ஃபைனலில் 2 பேர் தானே இருப்பாங்க. 3வது ஆள் ஃபைனலுக்கு வர முடியாது. அது திமுக தாவேக்கா தான். இதை விஜய் 6-7 மாதத்துக்கு முன்னாலே இந்த கோஷத்தை வச்சார் 2026. அப்போ கூட எல்லாரும் சீரியஸாக இதை எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி கள நிலவரம் என்னன்னா, 2வது இடத்துல வந்துடுச்சு. அது முதல் இடத்துக்கே போயிடும்ன்ற நான் இன்னும் 3-4 மாதத்தில். அதுக்கு கிடைக்கிற வரவேற்பு, செல்வாக்கு, அப்படி அது தனியாக ஆட்சி அமைக்கலைன்னா கூட அதுதான் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருக்கும். தொங்கு சட்டசபை வரலாம், நான் வராதுன்னு சொல்ல. ஏன்னா 3 பேரும் ஸ்ட்ராங்கான ஆட்கள். நான் ஒரு உதாரணம் சொன்னேன்னா, 2006 விஜயகாந்த் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்தப்போ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் திமுகவுக்கு 96 சீட்டில் தான் ஜெயிச்சுது, மைனாரிட்டி அரசு. அப்போ 22 கம்மியாக போச்சு, 118 வேணும் இல்லையா?
இப்போ 22 கம்மியானதால் என்ன ஆகிப்போச்சுன்னா, அவர் அதை பயன்படுத்தி காங்கிரஸுக்கு ஏதோ 30 இருந்தது, அப்போ பாமகக்கு ஏதோ 20 இருந்தது வச்சு கூட்டணி சர்க்காரை அழகாக பண்ணியிருக்கலாம். ஆனாலும் இந்த திமுக அதிமுகக்கு ஆத்திரம், தானே அனுபவிக்கணும் அதிகாரத்தைன்னு. அதன் விளைவாக சிறுபான்மை அரசை அவர் நடத்தினார். ஜெயலலிதா அம்மா கூட அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு சொல்லி வாய் வலிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 52 ஒரு வாட்டி இதே மாதிரி தொங்கு சட்டசபை அமைஞ்சி தமிழ்நாட்டில் வந்து ராஜகோபாலாச்சார் ராஜாஜி அப்போ தான் முதலமைச்சராக வந்தார். அது மாதிரி 2006 தொங்கு தான் வந்தது. பட் சிறுபான்மை காங்கிரஸும் பாமகவும் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்ததால் அது வந்து வண்டி ஓடிச்சுங்க. அதே ஒரு நிலை கூட இன்றைக்கி விஜய் வருகை, விஜயகாந்தால் நிகழ்ந்தது, விஜய் வருகையாலும் நிகழாம். 2026 20 வருஷம் கழிச்சு அவங்க தான் வரலாறு திரும்புகிறதுன்றாங்களா, 67 77 2026ன்றாங்களா. அவங்க வந்து வாகை சூடும் வரலாறுன்றாங்க. இந்த வரலாறும் திரும்பலாம். ஆனால் எந்த வரலாறு படி பார்த்தாலும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராது. ஏன்னா திமுகவின் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிடுச்சுன்னா அடுத்த வாட்டி அது தோற்றுரும். ஜனங்க அதை வந்து வச்சுக்க மாட்டாங்க. தெர் இஸ் நோ கண்டினியூஸ் மேண்டேட் ஃபார் டிஎம்கே. அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒரு 50-60 வருஷம் சட்டமன்ற வரலாறை சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து திமுக ஆட்சி தொடராது. தாவேகா தனித்தே ஆட்சி அமைக்கிற வலு அவருக்கு வருதா, இல்லை சிங்கிள் லார்ஜஸ்டாக வந்து அதிமுக கூட்டணியில் முதல்வர் ஆகிறாரா? தேர்தலுக்கு பிறகு நல்ல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் பாருங்கள். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை வந்து விரும்ப மாட்டாங்கன்னு போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த தமிழக மக்களே ஃபோர்ஸ் பண்ணிவிடுவாங்க, கூட்டணி ஆட்சி போட்டால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும்னு. அதனால் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முந்துகிற சக்தியாக விஜய் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தீங்க. உங்கள் கருத்துக்களுக்கும் நேரங்களுக்கும் நன்றி சார்.